இயற்கையான அழகுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தாங்க. பெரும்பாலும் இவங்க இருக்கிற வயச விட ஒரு 4, 5 வயசாவது குறைவா இருக்க ஒரு கம்மியா காட்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு தோற்றம்ங்கிறது அமைஞ்சிருக்கும். கோவம் அவ்வளோக்கா வராது. ஆனா கோவம் வந்துட்டா, இவங்க வித்தியாசமா தாங்க காட்டுவாங்க. பேச மாட்டாங்க அவ்வளோதான். இவங்க வாயிலருந்து வார்த்தை வர வைக்கணும்னா, பெரும்பாலும் அது சாதாரண விஷயம் இல்ல, கோபம் வந்துட்டா. அதே மாதிரி இவங்க நடக்கிற நடை பொறுத்த வரைக்குமே, கொஞ்சம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அடிமேல அடி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எவ்வளவு அவசரம் இருந்தாலும் நிதானமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தான். உலக விஷயத்த யார்கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்காரங்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தெரியாத விஷயத்த கூட ஒருத்தர் கேட்குறாங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தான். தோற்றத்தை பார்த்தாலும் அப்படிதான். வசீகரமான தோற்றம். எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. மிருதுவான வார்த்தை, பேசுற பேச்சு கூட மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. செய்கிற செயலும் அப்படிதான். இவங்க எடுக்கிற முடிவு மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வாழ்கிற வாழ்க்கையை அப்படிதாங்க. கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் சுகமான வாழ்க்கை வாழணும் தான் ஆசை. ஆனால் பல கஷ்டம், நஷ்டம், துன்பம் இல்லாமல் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. அதுவுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நிறைய பாதிப்பு. எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வந்தவங்களுக்கு இந்த நேரம் எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகம் தான். தேவையில்லாத பிரச்சனை, சண்டை, ஏமாற்றம், கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவே இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சாதாரணமாக நல்லதை நினச்சி தான் போகிறீங்க, நல்ல முடிவு எடுக்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் இருக்குது. ஆனால் தப்பாக முடிஞ்சிருது. தேவையில்லாத பிரச்சனை, ஏமாற்றம் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த நேரம் மிகப்பெரிய பிரச்சனையே காசு பண பிரச்சனையை விட நிறைய ஏமாற்றம் தரதான் உங்களுக்கு பிரச்சனை. தேவையில்லாத எதிரி தொல்லைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல இந்த ராசிக்காரங்களுக்கு. உழைப்பு கொடுத்தாலுமே உழைப்பால் பயனடைய முடியல. உழைப்பெல்லாம் வீணாக போகிற மாதிரி தான் இருக்குது. மாத கணக்கில், வருஷ கணக்கில் பாடுபட்டால் கூட ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாத சூழ்நிலை இந்த நேரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதுவுமே கூட பிறந்தவங்க வகையில் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசாகவும் இல்லாமலாம் இல்லை. தேவையில்லாத அசிங்க, அவமானம், பிரச்சனை, தர்ம சங்கடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த நேரம் சங்கடங்கள் சந்திக்கிற மாதிரி தான் கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும், பரிகாரங்களும், தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த மகாலய பட்ச காலங்கிறது ஞாபகம் இருக்கிறதில்ல. மகாலய பட்ச காலத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்கிறது நல்லது தான். பெரும்பாலும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த முன்னோர் வழிபாடு செய்கிறதுங்கிறது இந்த நேரத்தை செய்வாங்க. ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்குமே முன்னோர் வழிபாடு செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது ஒரு சகஜம்தான். ஏன்னா அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே சூரியன் சந்திரன் இணையக்கூடிய தன்மை அப்படி. நீங்கள் சின்னதாக ஒரு மந்திரம் சொன்னால் கூட அதுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள் தான். அப்படி பார்க்குறப்ப இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த தை அமாவாசை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை நாட்கள். நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கணும், எந்த தடை இருக்கக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் முன்னவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது வழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் மகாலய பட்ச காலங்கிறது இந்த அமாவாசை நாட்களை விட ஏன் சிறப்பான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அமாவாசை நாட்களில் நம்ம குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். ஆனால் இந்த மகாலய பட்ச காலங்கிறது இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த 15 நாட்களில் தான் மகாலய பட்ச காலம்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம நண்பர்கள், ஆசிரியர்கள், உறவுக்காரங்க வகையில் தாய் வழி சொந்தமாக இருக்கட்டும், தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும், யாருக்கு வேணும்னாலும் நாம் முறையாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் உண்டாகும். பெரும்பாலும் இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி மனசும் சரி உடம்பு சரி சுத்தமாக இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து நீர்நிலைகளில் போய் நீங்கள் மந்திரம் சொல்லியோ இல்லைனா புரோகிதர்களை கொண்டு கூட நீங்கள் உங்களுடைய முன்னவங்களுக்கு, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குறதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படியுமே என்னால் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல, நான் வீட்டிலேருந்தே இந்த விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன் நினைக்கக்கூடியவங்களும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி தான் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி யாருக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுக்குறோமோ அவங்களுக்கு வீட்டில் பொறுத்த வரைக்குமே தீபேத்தி அவங்க பிடிச்சமான விஷயத்தை செஞ்சு படையிலிட்டு காகத்துக்கு நீங்கள் உணவு வச்ச பின்னாடி
அவங்களுடைய பேரை சொல்லி காசி காசின்னு சொல்லிக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் நீங்கள் வீட்டு வாசப்படியில் நீங்கள் இறக்கி பாருங்கள். இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த விஷயத்தை செய்கிறப்ப வீட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படக்கூடாது, சங்கடம் ஏற்படக்கூடாது, இழப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது, குடைய தானமாக கொடுக்கறது, செருப்பு தானம் கொடுக்கறது, போர்வை தானம் செய்கிறது, கணவனை இழந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு, வயசானவங்களுக்கு, உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வரது நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்கள். இது சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி தான் வாழைப்பழம், இந்த அகத்திக்கீரை எல்லாமே வாங்கி பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கறது நல்லது. இதனால் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த நேரம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்புகள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். மனவேதனை, தர்ம சங்கடம் எதுவாக இருந்தாலும் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த செயலால் உண்டாகும். உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயங்கிறது கண்டிப்பாக இதனால் நடக்கும். அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். உச்சமடையக்கூடிய ராசி அதிபதி புதன் பகவான் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறார். இது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் வருமானம் உண்டு, ஆனால் செலவு உண்டு. நீங்கள் பயப்பட வேண்டாம், சமாளிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்குமே சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. புதுசாக வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செய்யலாங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஒரு ஆதரவு இல்லை, நான் மட்டுமே பாடுபட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு ஏங்கி தவிக்கக்கூடியவங்களுக்கு கூட சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பங்களிப்புங்கிறது நேரம் சிறப்பாக இருக்குது. அதனால் தெம்போடு செயல்படுவீங்க. அடுத்த கட்ட என்னங்கிறது யோசிப்பீங்க. புதுசாக தொழில் முதலீடு செய்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இந்த நேரத்தில் இப்போதைக்கு வேண்டாம், இனி வரக்கூடிய நாட்களை செஞ்சுக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க. ஆனால் இந்த தாய் வழி சொந்தம் வந்த வகையில் தாய் மாமனுடைய ஆதரவு இருக்கிறதால அது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்திலையும் இந்த நேரம் சிறப்பு தான். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இருப்பீங்க. வேலையில் இருந்தால் கூட மனசுக்கு பிடிச்ச வேலை இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்கள் மனசுக்கு நிறைவான வேலை கிடைக்கும். திருமணம் ஆகியிருக்கக்கூடியவங்களுக்கு புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய நேரம். தெய்வ கடாட்சங்கிறது சிறப்பாக இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டாம். எது நடந்தாலும் சரி, தெய்வத்தை மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையோட நேர்முறை சிந்தனையோடு செயல்பட பாருங்கள். சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வேண்டுதல் எல்லாமே வச்சுருப்பீங்க, அதை முதல்ல நிறைவேற்ற பாருங்கள். சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. பயணத்தை தரக்கூடிய அமைப்பு தான் அந்த நேரம். ஆனால் தேவையில்லாத பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கிறதால உடலில் சோர்வு இருக்கும், ஒரு அலுப்பாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைக்க பாருங்கள். அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செஞ்சுக்கிறது நல்லது. எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்வத்தை கொண்டு வர பாருங்கள். சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். என்ன ஒன்று ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எடுக்கிற முயற்சி ஆரம்பத்தில் இழுபறியாக இருக்கும், ஆனால் இறுதியில் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். திருமண முயற்சி சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை இழந்து நிற்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கை துணை மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க திருமணத்தடை சந்திக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது, கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல உறவு முறை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் சுமங்கலி பெண்களை நீங்கள் வர வச்சு இந்த மங்களகரமான பொருட்களை நீங்கள் கொடுக்கறது நல்லது. மங்களகரமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வளையல், சீப்பு, பொட்டு, இந்த ரவைக்கு துணி, இந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தை எல்லாமே இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் இந்த நேரம் வாங்கிக்கிறது ஒரு சிறப்பான பலனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இனியும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்க பாருங்கள். யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. ஜாமீன் கழுத்து போகிறதும் கூடாது. மற்றபடி வேலை சிறப்பாக இருக்குது, பதவி உயர்வு சிறப்பாக இருக்குது, நல்ல செய்தி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சும்மாவே கன்னிராசிக்காரங்க பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ, உடம்புக்கு ஒத்துக்குதா, ஆரோக்கியமான உணவாக இதை தான் பார்த்து சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதனால் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க பாருங்கள். உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். விருந்தினர் வருகை இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் செலவும் அதிகம் தான். ஆனாலுமே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு செலவாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலுமே இனி வரக்கூடிய நாட்டில் முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் சிறப்பாக இருக்குது. வெளிநாடு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான். வருமானம் ஒரே சீராக இருக்கும், பாதிப்பு இல்லை. கவலைப்படாதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தெய்வத்து மேலே நம்பிக்கை வைக்க பாருங்கள். பெரும்பாலும் தெய்வ அனுகூலங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அதிகம் தான். அதனால் பயப்பட வேண்டாம். செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும்.
பணம் தான் கொஞ்சம் விரயமாகும். வருமானம் ஒரு பக்கம் வந்தால் செலவு ஒரு பக்கம் இருக்கும். நிறைய பேர் வீடு மாற்றம், ஊர் மாற்றம் எல்லாமே சந்திக்கக்கூடியவங்க இருப்பீங்க. எங்கே போனாலும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வார்த்தை விட்டுறாதீங்க, அவசர முடிவு எடுத்துடாதீங்க. செய்யக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் தடத்தர மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெரும்பாலும் இந்த வழிபாட்டு எல்லாமே செஞ்ச பின்னாடி வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மணக்கக்கூடிய மலர்களை வச்சு, வாசம் வரக்கூடிய மலர்களை வச்சு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த காலகட்டங்களில் கன்னிராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் செலவு உண்டு. சின்ன சின்ன இழப்பை தரும். ஆனால் கவனம் கொடுக்கணும். உழைப்பு அதிகமாக இருக்கிறதால அதை எல்லாமே ஈடுகட்டலாம். செய்கிற செயலில் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்புல பாதிப்பு உங்களுக்கு இல்லை. பிரச்சனை போராட்டம் அந்த நிலைமை இல்லை. நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பெருசாக போராட்டங்கிறது இல்லைங்க. இந்த வேலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்குதுங்க. பணப்புழக்கம் இருக்குது. செய்கிற வேலையில் தெளிவு இருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். பயணத்தை தரும். பயணத்தால் உங்களுக்கு சிறப்பு தான். அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் சிறப்பாக இருங்க. நீங்களுமே எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.